உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. நாம் தொடர்ந்து இந்த வேதாகம தியானத்தில், பைபிள் ஸ்டடியில் நிறைய காரியங்களை தியானித்து வருகிறோம். இது துவக்கத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட போன வருஷம் முழுசுமே நம்ம நடத்தியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 35 தலைப்புகளை நாம் பார்த்துருக்குறோம். அதில் தேவன் யார்? ஸோ இதெல்லாம் நமக்கு தேவன் யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நிறைய பேருக்கு கோர்வையாக தெரியாது. தேவன் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் நல்லவர்னு தெரியும். ஆனால் யாராவது நம்மக்கிட்ட நம்மளுடைய விசுவாசத்தை பற்றி கேள்வி கேட்கும் போது நமக்கு பதில் சொல்ல தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பேதுரு விதமாக சொல்கிறார், உங்ககிட்ட யாராவது உங்களுடைய விசுவாசத்தை பற்றி கேள்வி கேட்கும் போது வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் அவர்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டும் அப்படின்றது. அப்படின்னா சண்டை போட்டு நம்புறனா நம்பாட்டி போடா அப்படின்லாம் இல்லை. அவங்க ஏற்றுக்கொள்ளும் விதமாக நம்மளுடைய வார்த்தைகள் கரிசனை உள்ளதாக, தெளிவாக, சரியாக இருக்க வேண்டும். அப்போது நம்ம தேவனை பற்றி நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஓகே, தேவன் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், இப்படி பல காரியங்களை அறிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த பைபிள் ஸ்டடி எதுக்காக அப்படின்னா, நம்ம பிரத்யேகமாக தொடர்ச்சியாக தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள், இன்னும் மகிமையான பல காரியங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். ஸோ அதனால் இது தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதனால் இதை தொடர்ந்து பார்க்காதவர்கள் தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்கணும். சரி, இப்போ நம்ம போன தலைப்பில் நம்ம பார்த்து முடித்தது பாவத்தினுடைய தன்மை இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அது பேர் என்ன சொல்லுவோன்னா ஹமர்ஷியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு படிப்பு. இப்போ எப்படி ஜுவாலஜி, பயாலஜி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ஹமர்ஷியாலஜி அப்படின்னா பாவத்தை குறித்த ஒரு படிப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரட்சிப்பை குறித்த ஒரு படிப்பு. ரட்சிப்புனா என்ன? ஒருவேளை நம்ம ரட்சிப்புனோன்னா, நான் ரட்சிக்கப்பட்டனே, ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேருன்னா ஒருவேளை நம்ம எல்லாரும் கை தூக்குவோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அடிப்படையான கேள்விகளாக கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கணும், நாவினாலே அறிக்கை பண்ணணும், விசுவாசிக்கணும், அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஒரு சபைக்கு போகணும், அதுக்கப்புறம் இதெல்லாமே அதாவது ஒரு சடங்கு போல நம்ம செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ரட்சிப்பின் அடிப்படை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு பகுதி உண்மையாக இருந்தாலும் அதை காட்டிலும் ரட்சிப்புன்றது ஒரு பெரிய ஒரு காரியம். தெர் இஸ் மோர் கிரேட்டர் திங் டு சால்வேஷன். அது ஒரு பெரிய ஒரு காரியம். ரட்சிப்புன்றது நம்மளால் கிரகிக்க கூட முடியாத ஒரு பெரிய காரியம். ஆனால் நம்ம அது ஏதோ எளிமையான ஒரு விஷயம் போல் ஈஸியாக நம்ம பேசிட்டு போயிடுறோம். ஸோ அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரட்சிப்பை குறித்தது, நேச்சர் ஆஃப் சால்வேஷன். இப்போது இந்த ரட்சிப்பில் 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று மாற்றப்படுதல், இன்னொன்று புதிதாக்கப்படுதல். சரிங்களா? இந்த ரட்சிப்பில் 2 பகுதி இருக்குங்க. நம்ம இப்போ உங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா இது 2மே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கணும். இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேள்வி கேட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டங்க அப்படின்வோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டோன்றது எதனால அப்படின்னா சர்ச்சுக்கு வரனாலையா? கிடையாது. இல்லை ஞானஸ்தானம் எடுத்தனாலையா? இல்லை. இல்லை நான் திருவிருந்தில் பங்கெடுக்கிறனால ரட்சிக்கப்பட்டேன்னு அர்த்தமா? அதுவும் இல்லை. அதெல்லாம் ஒரு சின்ன பகுதி தான். ஆனால் முழுமையில் இந்த 2 விஷயம் நமக்கு நடந்திருக்கணும். என்னன்னா மாற்றப்படுதல், புதிதாக்கப்படுதல். மாற்றப்படுதலை கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். புதிதாக்கப்படுதல் அப்படின்றத ரீஜெனரேஷன், இல்லை புதிதாக்கப்படுதல், மறுபிறப்பு, ரீபர்த் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இதை குறித்து நம்ம ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். ரோமர் 6:17 வாசிக்கலாமா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்க? பாவிகளாக இருந்தீங்க. இப்போ என்ன பண்ணியாச்சு? உங்களுக்கு சுவிசேஷத்தை பற்றி சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் நல்லா கவனிக்கணும். சுவிசேஷத்தை கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் சுவிசேஷத்திற்கு பாருங்கள், ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே, அதுதான் அங்கே முக்கியம். ரட்சிப்படையும்படி, ரட்சிப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும்படி அவனுக்கு அத்தியாவசியமானது என்ன அப்படின்னா, கேட்கப்படுகிற சுவிசேஷத்திற்கு அவன் மனசார என்ன பண்ணணுங்க? கீழ்ப்படியணும்.
கீழ்ப்படிதல் இல்லாம வெறும் சுவிசேஷத்தை கேட்கறதுனால ஒரு மனிதன் ரட்சிப்படைய முடியாது. ரட்சிப்பின் அனுபவம் அவருக்கு இருக்காது. நிறைய பேர் வந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பொதுவாக இப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு ஜப கூட்டத்துக்கு போனாருங்க, அங்கே போனவுடனே அவர் மேலே ஒரு ஊழியக்காரர் கை வச்சாரு, கை வச்சு அவருடைய பழைய வாழ்க்கையெல்லாம் பற்றி சொன்னார். உடனே அவர் மனம் கசந்து அழுது தன்னுடைய பாவ வாழ்க்கையை ஒப்புக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு. ஒருவேளை இது ரட்சிப்பு அப்படின்னா இது ரட்சிப்பினுடைய முழுமை. அது ரட்சிப்பின் ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பின் முழுமை அது கிடையாது. அப்போ ரட்சிப்புனா உண்மையாலுமே என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இந்த நான் சொன்ன இல்லைங்க 2 காரியம், ஒன்று மாற்றப்படுதலும் புதிதாக்கப்படுதலும். இந்த 2 காரியங்களை குறித்து கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை நான் தெளிவாக கேட்டு மனப்பூர்வமாக, கட்டாயத்தின் பேரில் இல்லை, மனப்பூர்வமாக நான் கீழ்ப்படிஞ்சா மாத்திரம்தான் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்னு அர்த்தம், ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். மற்றபடி நான் செய்கிறதெல்லாம் சடங்கு. சரிங்களா? ஸோ இதை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த 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 மாற்றம், அதாவது இந்த மாற்றப்படுதல் அப்படின்றது இது வந்து ஒரு ஒரு இப்போ கன்வர்ஷன். இப்போ இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற ப்ரெஷரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கன்வர்ஷன் என்னன்னு நமக்கு புரியும். இப்போது நம்மளுடைய வட இந்தியாவில், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மதம் மாற்ற தடை சட்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய இந்திய தேசத்தில் ஒட்டுமொத்தமாக வருவதாக திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில மாநிலங்களிலே ஏற்கனவே மதம் மாற்ற தடை சட்டம் வந்துருச்சு. சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது ஒருத்தர் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறவே கூடாது. நீங்கள் பிறப்பினாலே என்ன மதத்தில் இருக்கிறீங்களோ அந்த மதத்திலே தான் நீங்கள் இருக்கணும். ஒருவேளை அதே மதத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டு நான் வேறு ஏதாவது சாமியை கும்பிட்றேன் அப்படின்னா அது சட்டப்படி குற்றம். உங்களை போலீஸ், நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் ஹிந்துன்னு இருக்குது, ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களை போலீஸ் பிடிச்சி எங்கே போடுவாங்க தெரியுமா? ஜெயிலில் போடுவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் வருவதோ வரலையோ நமக்கு தெரியாது. இப்போது மதம் மாற்ற தடை சட்டம்ன்றது இதுதான். உங்களுடைய பிறப்பால் நீங்கள் என்ன மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்களோ அந்த மதத்திற்குரிய புனித ஸ்தலத்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், போகணும். மற்ற இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. போனீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். அது இல்லாமல் மேபி நீங்கள் இப்போ ஒரு கிறிஸ்தவர் வந்து இந்துவாக இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட இயேசுவை பற்றி சொன்னால் அதுவும் என்னது, சட்டப்படி குற்றம். ஏன்னா அவர் வேத மதத்தை சேர்ந்தவர், இவர் தன்னுடைய மதத்திற்கு அந்த மனுஷனை ஆதாயப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்றனால அதையும் சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மத மாற்ற தடை சட்டம்க்கு இன்னும் நிறைய ஆழங்கள் இருக்குது. நம்ம அந்த சட்ட ரீதியாக நம்ம எதுவும் பேச போகிறதில்ல. ஆனால் இந்த மாற்றம், மத மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த மாற்றம்ன்றது என்னது? முதலாவது, மாற்றம்ன்றது எங்கே ஆரம்பிக்குது? நம்ம எடுத்த உடனே நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி, பல வட மாநிலங்களில் குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பிரதானமாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இந்த 3 மாநிலங்களில் பார்த்திங்கன்னா மாற்றம்னு உடனே என்ன சொல்கிறாங்க, முதல்ல பொட்டு எடுத்துடணும், பூவை எடுத்துடணும், அதுக்கப்புறமா உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கணும், நகை எடுத்துடணும், அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரெஸ்ஸு நீங்கள் வெள்ளை சாரி தான் கட்டணும். இப்படின்றது தான் மாற்றமாக பெரிதும் சொல்லப்படுகிறது. இதை தான் பெரிய மாற்றமாக நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் மாற்றம் என்பது ஆடை அலங்காரத்தில் கிடையாது. மாற்றம் என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை முறையில் ஏற்படுகிற ஒரு மாற்றம். என்ன வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றம் ஏற்படும்? இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு விக்கிரகத்தை கும்பிட்டுட்டு இருந்தோம். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசுவை நாம் அறிந்து கொண்டோம், உண்மை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று மாறுது. எப்படி மாறுது? வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு போக ஆரம்பிக்கிறோம். அந்த வெள்ளிக்கிழமை போகும்போது நம்ம போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருப்போம் கோயிலில். எவ்வளோ நேரம் இருப்போம்? 5 நிமிஷம் இருந்தாலே பெருசு இல்லையா? நிறைய பேர் வெள்ளிக்கிழமை கூட போக மாட்டாங்க. ஏதாவது பண்டிகை, அதுக்கப்புறம் தவசம், அந்த மாதிரி ஏதாவது கோயில் பண்டிகை, ஊர் பண்டிகை, அந்த மாதிரி இருந்தால் தான் கோயில் பக்கமே போவாங்க. மற்றபடி கோயில் பக்கமே ஒதுங்க மாட்டாங்க. இப்போது இந்த மாதிரி மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையிலேயே மாற்றங்கள் வருகிறதா அப்படின்னா ஆமாம். ஸோ இப்படி தான் மாற்றங்கள் ஆரம்பிக்கிறது. எடுத்த உடனே ஒரு மனுஷனுக்கு உள்மனதில் ஒரு மாற்றம் ஆரம்பிப்பது போலவே வெளிப்பிரகாரத்திலும் வெளிப்படையாகவும் அவனுடைய வாழ்க்கை முறையில் என்ன நடக்குதுங்க? மாற்றம் ஏற்படுகிறது. என்ன மாற்றம்? அவர் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தவர் இப்போ விக்கிரகத்தை என்ன பண்ணல, வணங்கலை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் புனித புத்தகம்னு எதுவும் அவர் படித்ததே கிடையாது. ஆனால் இப்போது
வேதாகமத்தை அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கடவுளை வணங்குவதற்கு கோவிலுக்கு போயிட்டு இருந்ததான மனுஷர் இப்போ கடவுளை தினமும் தொழுது கொள்ளும்படி வீட்டிலேயே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்றாரு. இது எல்லாமே என்னதுங்க? வாழ்க்கை முறையிலே வருகிற மாற்றம். இதை தான் நம்ம கன்வர்ஷன் சொல்றோமே ஒழிய, இப்போ நம்முடைய தேசத்துல எதிராக இருக்கிறதான ஒரு சில கட்சிகள், சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் சொல்ற மாதிரி வெளிநாட்டிலேருந்து காசு வாங்கிட்டு வந்து ஒருத்தங்களை மதமாற்றம் பண்ணுறதுனால நமக்கு ஏதோ கமிஷன் வர மாதிரியும், அந்த கமிஷன்னால தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற மாதிரியும் பேசப்படுவது, அது உங்களுக்கே தெரியும். அது வந்து நம்மளுடைய தேசத்திலே பரப்பப்படுகிற அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கி கொண்டு சுவிசேஷம் சொல்கிறேன்ற பேரில் மதமாற்றம் செய்கிற கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தோடு சேர்த்து ஜென்யூனாக உண்மையாலுமே இயேசுவை மனமாற ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் என்ன நடக்குதுங்க? உபத்திரவங்கள் ஏற்படுகிறது. அப்போ இந்த கன்வர்ஷன் அப்படின்ற வார்த்தை நிறைய நேரங்களில் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில், ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்திலே இருந்தேன். அப்புறம் ரட்சிக்கப்பட்டு அந்த ஒரு தேவனோடு நெருங்கி வருகிற அந்த அனுபவ காலத்தில் இந்த கன்வர்ஷன்ற வார்த்தையே தப்புன்னு நான் நினச்சேன். ஏன்னா நம்ம உண்மையாலுமே ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கிறோம், உறவில் தானே இருக்கிறோம். கன்வர்ஷன்னா என்ன? அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினச்ச நாட்கள் உண்டு. ஆனால் நீங்கள் உண்மையாலுமே கிறிஸ்தவங்களாம் இந்த பூமியில், அதாவது இந்த மண்ணில், இந்திய மண்ணில் நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம கன்வர்ஷன், மாற்றம் அப்படின்றதுக்கு ஒரு சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் ரிலேஷன்ஷிப்னு மட்டும் சொல்ல முடியாது. அப்போ ரிலேஷன்ஷிப் மட்டும் அப்படின்னா நம்மளுடைய திருமணம்லாம் அப்புறம் எப்படி பண்ணுறோம்? நம்ம ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம், இயேசுவோடு இருக்கிறது உறவுங்க, அது மதம் கிடையாதுன்னு சொல்கிறோம். ஆனால் மேரேஜ் அப்போ மட்டும் என்ன பண்ணுறோம்? ஹோலி மேட்ரிமணின்னு பத்திரிக்கை அடிக்கிறோம். அந்த மேரேஜ் நடத்துறதுக்கு ஒரு பாஸ்டரை கூப்பிடுறோம். அப்புறம் அந்த மேரேஜை போய் இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் 1972 போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ அப்போ அது உண்மையாலுமே மனமாற்றமாக இருந்தாலும் வெளிப்பிரகாரமாகவும் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம லீகலாக செய்யணும். நம்முடைய தேசத்தில் லீகலாக அதற்கான வழிகள் இருக்கிறது. அந்த கன்வர்ஷன் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அப்போ மாற்றம்ன்றது சரியானதா தவறானதா? மாற்றம்ன்ற வார்த்தை, ஒரு மனுஷன் வேற ஒரு நம்பிக்கையிலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறான், அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ முறையாக மாறுகிறதுன்றது, அந்த மாற்றம்ன்றது சரியா தவறா அப்படின்னா அது சரியானது தான். எப்போ தவறாகும் அப்படின்னா அதை ஒரு மத சடங்காக மாத்திரமே மாற்றி அதை மாத்திரமே சார்ந்து தான் என் கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்குன்னா அது பொய். அப்போ உண்மையான மாற்றம்ன்றது என்ன அப்படின்னா, நான் வெளிப்பிரகாரமாக நான் மாறுறது மாத்திரம் இல்லை, உள்பிரகாரமாக மாறுறது மாத்திரம் இல்லை, வெளிப்பிரகாரமாகவும் என்னுடைய வாழ்க்கை முறையிலும் ஒரு சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அந்த மாற்றம் என் வாழ்க்கையை பாதிக்கிறது. எப்படி? நல்ல விதத்தில் பாதிக்கிறது. அது மற்றவருக்கு முன்பதாக என்னை தேவனுக்கு சாட்சியாக மாற்றுகிறது. அப்போ இந்த மாற்றம், கன்வர்ஷன் அப்படின்றது இது உண்மையான வார்த்தையா, சரியான வார்த்தைனா, நீங்க சரியா அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது சரியான ஒரு வார்த்தை. அதுவும் இப்போ இருக்கிற நம்முடைய நம்ம தேசத்தினுடைய சூழ்நிலையில மாற்றம் என்பது கண்டிப்பா அவசியம். கன்வர்ஷன், நம்ம கன்வெர்ட்டடா அப்படின்னா, ஆமா, இப்போ நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் நானும் என்ன பண்ணியிருக்கேன்? கன்வெர்ட் ஆகியிருக்கிறேன். இப்போ நம்ம கன்வர்ஷன்ற வார்த்தையை நம்ம எங்கே தான் பயன்படுத்துவோம்? வேறு மதத்திலிருந்து ஒரு இந்துவாக இருந்தவரோ, இல்லை ஒரு முஸ்லீம் இஸ்லாமியராக இருந்தவரோ, ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவரோ, ஒரு ஜெயின மதத்தை சேர்ந்தவரோ, ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவரோ, அவர் கிறிஸ்துவ மாறினா மாத்திரம்தான் கன்வர்ஷன் சொல்கிறோம். கிடையாது. ஒரு மனிதன் பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு வரும்போதே அந்த மாற்றம் பேர் என்னதான்? கன்வர்ஷன் தான், மாற்றப்படுதல். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த கன்வர்ஷன், மாற்றம் அப்படின்றது இது தவறான ஒரு வார்த்தை அல்ல. அர்த்தத்தை புரிந்து நாம் சரியாக உபயோகித்தால் இது சரியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சரி, இப்போ இங்க பாருங்க, ஒரு போட்டோ போட்டிருக்கேன். இந்த போட்டோ என்னதுங்க தெரியுதுங்களா? பாட்டில் மாதிரி தொங்குது. அதாவது அது என்னது அப்படின்னா, அந்த புழு, பட்டாம்பூச்சி, ஒரு பெரிய அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணும்? கக்கூன் என்கிறதான ஒரு சின்ன அந்த அதனுடைய எச்சிலேயே என்ன பண்ணுது? அது ஒரு சின்ன ஒரு கூண்டை ஒன்றும் கட்டுது. அந்த கூட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுது? அது தன்னை அப்படியே அனலாக அது என்ன பண்ணுது? தன்னை காத்து கொள்ளுது. பட்டுப்பூச்சி பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அது என்ன பண்ணுது? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது உள்ளேயே இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் அதற்கு ரெக்கையெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் அது அழகான ஒரு வண்ணத்து பூச்சாக அது வெளியே வருது. அதுக்கு முன்னாடி அது அழகாக இருக்குமா? வண்ணத்து பூச்சியாக மாறுறதுக்கு முன்னாடி அசிங்கமாக தானே இருக்கும். ஆமாம் தானே?
புழுவை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லுவீங்க புழுவை? இல்லை, அதுக்கு இறகுகள் முளைத்து அந்த இறகுகளை பலவிதமான வண்ணங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், பரவாயில்லப்பா அழகா இருக்கு அப்படின்னும். அப்போ இந்த இந்த மாற்றம் மத மாற்றம் அல்ல, வெறும் மாற்றம். சரிங்களா? கன்வர்ஷன் மாற்றம் அப்படின்றதும் கிட்டத்தட்ட இந்த புழுவிலிருந்து ஒரு புழு எப்படி ஒரு வண்ணத்து பூச்சாக மாறுகிறதோ, பட்டர்ஃப்ளையாக மாறுதோ, அதே போல இருக்கிறது தான் இந்த கன்வர்ஷனுடைய ப்ராசஸ். இதை வந்து மெட்டாமார்ஃபாசிஸ் என்கிறதான ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துவார்கள். மெட்டாமார்ஃபாசிஸ் அப்படின்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்படுதல், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்படுதல். சரிங்களா? இது ஒரு புரிதலுக்காக இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த மனுஷனுடைய பார்வையில் இந்த மாற்றத்தை நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை கன்வர்ஷன் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி மாற்றம், இது நம்மளுடைய பார்வையில் புரிஞ்சுக்கிறதுக்கு மாற்றம்ன்ற ஒரு வார்த்தை. ஆனால் தேவனுடைய பார்வையில் இது எப்படி, தேவன் இதை மாற்றமா பார்க்கல. தேவன் இதை எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கிறான் அப்படின்னு தான் பார்க்கிறார். நல்லா கவனிக்கணும். 2 வார்த்தையை சொன்னேன், மாற்றப்படுதல், புதிதாக்கப்படுதல். சொன்னா மாற்றப்படுதலும் புதிதாக்கப்படுதலும். ஏன் பார்வையில தான் ரட்சிப்பு பேர் என்னது, மாற்றப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். ஆனா தேவனுடைய பார்வையிலே தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரு, இவன் புதிதாக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி. இப்ப பில்லி கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவர் தான். ஆனா பில்லி ரட்சிப்பு பெறுவதற்கு முன்பதாக அவர் எப்படி இருக்கிறாரு, பழைய மனுஷனாக இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் புதிய மனுஷனா மாறிட்டாரு, இல்ல மாற ஆரம்பிச்சிருக்கிறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ 2 கண்ணோட்டத்தை பார்க்குறோம். ஒரு கண்ணோட்டம் தேவனுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது அது என்னதுங்க, அது பேரு ரீஜெனரேஷன், அவன் புதிதாக்கப்படுகிறான். ஆனால் மனுஷனுடைய பார்வையில் பார்க்கும்போது அது பேர் என்னதுங்க, அவர் ஜஸ்ட் மாற்றப்பட்டிருக்கிறார். என்னப்பா என்னோட கூட எல்லா இதுக்கும் வந்துகிட்டு இருக்கிற, எல்லா பார்ட்டியும் வருவேன், எல்லா என்ஜாய்மெண்ட்டுக்கும் வரும், இப்போ ஏன் வரமாட்டேன்ற? இதுதான் உலக மனுஷங்க நம்ம கிட்ட பார்க்குற வித்தியாசம் இல்லையா? ஏன்னா என் கூட அவ்வளோ ஊர்லாம் சுற்றுவேன், இப்போ சுத்த மாட்டேன்ற. இதுதான் அவங்க பார்க்கிறதான வித்தியாசங்கள். அதனால தான் அது பேர் மாற்றம்னு சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது பேர் என்னதுங்க, புதிதாக்கப்படுதல். இப்போ இது 2க்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த புதிதாக்கப்படுதலை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தேவனுடைய கண்ணோட்டத்தில் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றம்னா என்னன்றதை அப்புறமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தேவனுடைய பார்வையில் என்னன்றது தான் முக்கியம் நமக்கு. சரிங்களா? ஸோ இப்போ புதிதாக்கப்படுதல் என்றால் என்ன? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரீஜெனரேஷன்? சரி, இப்போ இந்த புதிதாக்கப்படுதல் இந்த செயல் எப்படி நடக்குது? இப்போ உதாரணத்திற்கு சுவிசேஷத்தை பற்றிய முதல் செய்தியை நான் எப்படி கேட்குறேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னையும் தாண்டி ஒரு வல்லமை ஒன்று இருக்கிறது அப்படின்றத தேடி நான் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாரு, உடம்பு சரியில்லை, மரண தருவாயில் ஒருத்தர் இருக்கிறார். அந்த மரண தருவாயில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு மனுஷனா கடைசியாக என்ன பண்ணுவோம், எல்லா சாமியும் கும்பிட்டு பார்த்தாச்சு, வேற வழி இல்லை, சரி ஏசு சாமியை போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இயேசுவை தேடி வர்றார். இன்ஃபேக்ட் ஏசப்பா அவர் அதுக்கு முன்னாடியே பேர் சொல்லி அழைச்சிட்டார், அது வேற கதை. பட் அவருடைய பார்வையில், அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம், அவர் கதையில் பார்ப்போம். இப்போ அவர் கதையில் கேட்டால் நீங்கள் என்ன, அவர் என்ன சொல்லுவார், ஆமாங்க மரண தருவாயில் இருந்தேன், டாக்டர்லாம் கையை விரிச்சிட்டாங்க, ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் இயேசுவை தேடி போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ இயேசுவை தேடி போனோடனே அங்கே இருக்கிற பாஸ்டரோ சகோதரனோ சகோதரியோ யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறார்கள். அவர் விடுதலை தர முடியும், சுகத்தை தர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள அந்த வார்த்தை சும்மா போகலை. அந்த வார்த்தையை உள்ள கொண்டு போய் கிரியை செய்ய வைத்தவர் யார் அப்படின்னா, இதுதான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய செயல். ஸோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள போகாம ஒரு மனுஷனால சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் கடினப்பட்டவங்க, அந்த மனக்கண்கள் குருடானவங்க, அவங்க கிட்ட போய் நீங்க சுவிசேஷம் சொன்னீங்கன்னா செவிடங்காதுல என்ன ஊதுறது சொல்லுங்க. ஆமா, நீங்க எவ்வளவு சத்தமா போய் செவிடங்காதுல சங்கு ஊதுனாலும் கேட்காது, ஏன்னா அவன் செவிடன். இப்போ அதே போலதான் இப்போ நிறைய நேரங்கள்ல குருடா இருக்கிறவங்க கிட்ட போய், குருடா இருக்கிறவங்க கிட்ட இப்படி ஒரு புது பழமொழி வச்சுக்கலாம், செவிடங்காதுல சங்கு ஊதுற மாதிரி குருடங்கண்ணில் டார்ச் அடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோம். குருடங்கண்ணில் டார்ச் அடிச்சு அவனுக்கு தெரியுமா, தெரியாது. அதே கணக்கு தான். ஏன்னா அவர்களுடைய இன்னர் மேன், அதாவது உள் மனிதன், உள்ளான மனிதன் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த மனுஷன் என்ன அவர் கிட்டத்தட்ட இல்லை, அவர் இப்படிதான் இருக்கிறாரு, செத்து போய் தான் இருக்கிறாரு. இப்போ இந்த செத்து போய் இருக்கிற அந்த உள்ளான மனுஷனை
ஒரு செகண்டில் ஒரு 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 இமைக்கும் நொடியில உயிரடை வைக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அது எந்த டைம்ல ஒரு உயிரடைய வைக்கிறாரு? இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை பற்றிய ஒரு வார்த்தையை கேட்ட உடனே சரி இவர் உண்மையான கடவுளா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இல்லை, இவர் தான் உண்மையான கடவுள்ன்ற ஒரு நம்பிக்கை வரும் பொழுது. நிறைய பேர் கேள்வியோடய போயிடுவாங்க. இப்போ நம்மளுடைய ஆலயத்துக்கு நிறைய பேர் அப்பப்போ வருவது உண்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட வரும்பொழுது ஒரு பிரச்சனையோடு வந்தாங்க. அவங்களுக்காக ஜோம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா நான் வந்துடுறேங்கய்யா, இப்படியாவது கோயிலுக்கு வந்துடுறேங்கய்யா, கடவுள் செஞ்சுருவாருங்கய்யா. செஞ்சுருவாருங்களா? செஞ்சுருவார், உண்மையாக நீங்கள் வரும்போது செய்வார் அப்படின்னும். அதுக்கப்புறம் அவருடைய தகப்பனார் அவரை கூட்டிகிட்டு வந்தார். அப்புறம் அவர் தகப்பனார்கிட்டையும் நாங்கள் சொன்னோம், ஐயா நீங்கள் குடும்பமாக வரணும், இவர் மாத்திரம் வர்றது முக்கியம் இல்லை, குடும்பமாக நீங்கள் வரணும் அப்படின்னா. ஃபஸ்ட்டு ஓகேன்னாரு. ரெண்டாவது டைம் திரும்ப அதை சொல்லவும் அவர் சொல்கிறார், ஐயா குடும்பமாலாம் எங்களாம் வர முடியாது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் தம்பிக்கு சரியாச்சுன்னா தம்பியை மட்டும் நான் அனுப்பிச்சி விட்றேங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போது இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஆத்துமா அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஏன்னா பேசிக்கலி அவங்க எப்படி போயிருக்கிறாங்க? செத்து போயிருக்கிறாங்க. செத்து போனவங்க கிட்ட நீங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது நீங்கள் எல்லாருக்கும் இப்போ நம்ம அதாவது எல்லா மனுக்குலத்துக்கும் போய் சுவிசேஷம் சொல்லணுன்றது ஏசப்பாவுடைய கட்டளை, உண்மைதான். ஆனால் அதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனுஷனுடைய இருதயம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்? ஆயத்தத்தோட இருக்கணும். அதை கேட்பதற்கு ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். சொல்கிறது நம்ம வேலை. நான் சொல்கிறேன், நீ கேட்காட்டிப்போ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் உண்மையாலுமே அந்த ஆத்துமாவின் மேலே உங்களுக்கு பாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் சுவிசேஷத்தை சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தும் போது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவருக்காக ஜெபிப்பீங்க. என்னன்னு ஜெபிப்பீங்க? ஒரு ஆத்துமா மேலே உங்களுக்கு உண்மையாலுமே பாரம் இருந்ததுன்னா, கர்த்தாவே அவருடைய குருட்டாட்டமான கண்கள் திறக்கப்படட்டும், கடின இருதயம் உடையட்டும், சுவிசேஷத்தின் வார்த்தையின் ஒளி அவருடைய இருதயத்தில் நுழையட்டும், வெளிச்சத்தை பார்க்கும்படி அவன் கண்களை திறங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த சவுல் பவுலா மாறினாரு, அதுக்கு என்ன நடந்துச்சு அவருக்கு பாருங்க. அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா காரியங்களையும் கற்று தேர்ந்த மனுஷன். அப்போ லிட்டரலா ஒரு கண்ணுல இருந்து செதில்கள் விழுந்தாலும் அது எதற்கு அடையாளமா இருந்துச்சு? உண்மையாலுமே அவருடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது? திறக்கப்பட்டிருக்குது. இப்ப அனனியா போய் ஜோம் பண்ண உடனே சவுளுடைய கண்கள் இருக்கிற செதில்கள் என்னாச்சு? நம்ம சம்பவத்தில் வாசிக்கிறோம், விழுந்தது. அதுக்கப்புறம் அவர் கண் திறக்கப்படுகிறது. அப்போ கண்ணு திறக்கும் போது பிசிக்கல் கண்ணும் மூடிதான் இருந்தது. ஏன்னா 3 நாள் எப்படி இருந்தாரு? இயேசுவனுடைய மகிமையை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தமஸ்குவுக்கு போற அந்த வீதியில அந்த இயேசுவனுடைய மகிமையை பார்த்ததுல கண்ணு குருடாய் போச்சு. 3 நாள் தண்ணியும் குடிக்காம சாப்பாடும் சாப்பிடாம குருடனா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப அனனியா ஜெபிக்கும் பொழுது பிசிக்கலாவும் கண்ணு திறக்கப்படுது, அதே நேரத்தில் பவுலுடைய மனக்கண்களும் திறக்கப்பட்டிருக்கணும். அதனாலதான் அவரு பெரிய அதுக்கப்புறம் ட்ரைனிங்லாம் போய் அப்போஸ்தலர்கள்கிட்ட போய் பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு வரல. அவர் உடனடியாக, நீங்க அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் இருக்கிறாரு அப்போஸ்தலர்களோட, அப்புறம் உடனடியாக பகிரங்கமா இயேசுவே தெய்வம் என்று அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன? அவருக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்ததான பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு சுவிசேஷம் ஒரு இடத்துல பிரசங்கிக்கப்படும் பொழுதும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஒரு மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ளும் போதிலும் அதில் மத்தியஸ்தராய் இருந்து செயல்படுகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பிதாவுக்கும் மனுக்குலத்திற்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இப்போ பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷத்திற்கும் பெறப்படுகிற ரட்சிப்பிற்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? இவர் என்ன பண்றாரு? எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை துவங்குகிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே வித்தியாசத்தை சொன்னேன். நிறைய பேர் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை நம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போவாங்க. சரிங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் எல்லாம் கவனிக்கணும். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, இல்லை என்னானாலும் நான் இவரை தான் உறுதியாய் பற்றிக்கொள்வேன் அப்படின்னு மனசுடையவங்களா ஒரு சிலர் போவாங்க. இந்த மாதிரி என்னதான் ஆனாலும் அவரை பற்றிக்கொள்வேன் மனசுடையவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க ரொம்ப சின்ன கூட்டம் தான். ஆனால் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது சரிங்க, எல்லா சாமியும் ட்ரை பண்ணியாச்சு, இந்த சாமியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போகிற கூட்டம் பெரிய கூட்டம் அது. இப்போ இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு பொதுமக்கள் கிட்ட போய் கேட்டிங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இயேசு தெரியுமே, அவர் தான் கிறிஸ்தவ கடவுள், அவர் தான் சர்ச்சில் கும்பிடுறாங்க, அவருக்கு தான் செலை வச்சிருக்கிறாங்க, அவருக்கு தான் சிலுவை வச்சிருக்கிறாங்க.
சரி, அந்த சிலுவையில் என்ன நடந்தது, சிலுவையில் எதற்காக அவர் மரிக்கணும், அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ இயேசுவை அறிந்திருக்கிறதுக்கும் இயேசுவின் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ஒரு புதிதாகுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வதும் ரெண்டுமே வேறு வேறு துருவங்கள், ரெண்டுமே வேற வேற எண்டு. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசுவை பற்றி அறிந்திருக்கலாம், இயேசுவை பற்றி தெரிந்திருக்கலாம், இயேசுவின் மேல நம்பிக்கை உள்ளவங்களா கூட நீங்க இருக்கலாம். இது நீங்க இந்த துருவம், நீங்க தென் துருவம். ஆனா இன்னொரு கூட்டம் வட துருவத்தில் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, இயேசுவை என்னானாலும் இயேசுவின் மேல நம்பிக்கை உள்ளவங்களா, விசுவாசம் உள்ளவங்களா இருந்து, ரொம்ப முக்கியமா பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்குள் அனுமதித்து அந்த ஆவியானவர் மூலமாய் நடத்தப்படுகிற கிரியைகளுக்கு தங்களை விட்டு கொடுக்கிறவங்க இந்த துருவம். இப்ப இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசுன்ற ஒருத்தர் பேர் வேணா ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கலாம். இவரு இயேசுன்னு சொல்லுவார், இவரு இயேசுன்னு சொல்லுவார். இவருக்கு பரிசுத்த ஆவியானவர்னா என்னன்னே தெரியாது. ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவரோடையே வாழ்ற அனுபவத்தை பெற்றவர் தான் இந்த பக்கம் இருக்கிறாரு. இப்போ இவர் தான் உண்மையாலுமே யாருங்க, புதிதாக்கப்படுகிற மனிதன். புரியுதுங்களா? ஸோ அப்போ புதிதாக்கப்படுதல்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரை சுவிசேஷத்திற்கும், நான் கேள்விப்படுற சுவிசேஷத்திற்கும் எனக்குள் மாற்றப்படுகிற அந்த மாறுதலுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்வதற்கு வேண்டிய ஆற்றலை எனக்கு தருகிறார். He gives me the capacity and the ability to carry out the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கான ஆற்றலை எனக்கு தருகிறார். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, இந்த புதிதாகுதல் அப்படின்றது என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இதை பற்றி நம்ம யோவான்ல நம்ம வாசிச்சிருப்போம் இல்லைங்களா? இரவு நேரத்தில் நிக்கோதேமு என்கிறதான ஒரு மனுஷன், அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண புத்தகங்கள் எல்லாம் கற்று தேர்ந்த ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா மற்றவங்க முன்னாடி டே டைமில் வந்தால் மற்றவங்க முன்னாடி வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பொழுது சாயிற நேரத்தில் ஏசப்பா கிட்ட வந்து பொறுமையாக வந்து கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சந்தேகங்கள்லாம் அவர் கேட்கும்போது அப்போ தான் ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு ரொம்ப டீப்பான ஒரு டிஸ்கஷன். சரிங்களா? அது அந்த மாதிரி அதாவது அந்த நிக்கோதேமு கிட்ட பேசுகிற அந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அது வந்து உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி. அதை வந்து யோவான் எப்படி அதை கேப்சர் பண்ணார்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது யோவான் ஒட்டு கேட்டு எழுதினாரான்னு தெரியல. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு நிக்கோதேமு தவிர வேறு யாருமே கிடையாது. ஸோ ஒரு மேபி ஒரு 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 சீரீஸில் அது ரொம்ப அருமையாக காட்சி அழிச்சிருந்தாங்க, சோசன்ற ஒரு சீரீஸில். அதில் பார்த்தீங்கன்னா யோவான் வந்து அப்படியே படி ஓரமாக உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்டு எழுதிட்டு இருப்பார். ஸோ அப்படி தான் மேபி அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த காரியத்தை எழுதியிருக்கலாம். பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி என்னன்னா, மறுபிறப்பு. ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இந்த காரியத்தை ஏசப்பா சொல்லும் பொழுது அப்போ அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பகுதியை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த மறுபிறப்புன்றது ஏசப்பா இங்க தான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லுகிறார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மறுபிறப்பு அப்படின்றது வெறுமனே நித்திய வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது மாத்திரம் இல்லை. இந்த வாழக்கூடிய இந்த பூமியில பரிசுத்தமாகுதலுக்கும் என்ன தேவை? எனக்கு மறுபிறப்பு தேவை. ஸோ நம்ம மறுபிறப்பு தேவனுடைய பார்வையில் இந்த மறுபடியும் பிறத்தல் அப்படின்றது ரெண்டு அனுபவம். என்னென்ன அனுபவம்? ஒன்று பரலோகத்துக்கு போகிறதுக்கு, இன்னொன்று இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. ரெண்டுக்குமே நமக்கு என்ன தேவைங்க? இந்த மறுபிறப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? பாருங்க, 2 கொரிந்தியர் 5:17 எல்லாரும் வாசிக்கலாமா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த கிறிஸ்துவுக்குள் இருத்தல் அப்படின்றது தான் தொடர்ச்சியாக இப்போ ஒரு சில வாரங்களாக கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அநேக வீடுகளில் பேசிகிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையில் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கிறிஸ்துவுக்குள் இருத்தல், டு பி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுன்றது அது ஒரு பெரிய ஒரு பெரிய தலைப்பு. அதை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாக படித்து முடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு காரியம். சரி, இப்போது இதில் ரொம்ப எளிமையான ஒரு வசனமாக பவுல் சொல்லிட்டாரு. கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ரொம்ப அடுத்ததாக அந்த நான் செவப்புல போட்டிருக்கிறது வாசிங்க. புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின.
அப்போ இதுதான் புதிதாகுதல் அப்படின்றதனுடைய அனுபவமாக நாம் பார்க்கிறோம். ஸோ முதலாவது இந்த புதிதாகுதல் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இது தேவனுடைய செயலாக இருக்கிறது. இட் இஸ் நாட் அக்கம்ப்ளிஷ்டு பை ஹியூமன் அஃபேர்ஸ் ஆர் ஹியூமன் ஸ்ட்ரென்த். மனிதனுடைய முயற்சியினாலும் மனிதனுடைய பலத்தினாலும் இது சாதிக்கப்படுகிற ஒரு காரியம் அல்ல. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த சர்ச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆரம்பிக்கப்பட்டு, சரி பாட்டி அம்மாச்சி தாத்தா இருந்தாங்க, அப்பா இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்காங்க, நான் இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் நாங்கள்லாம் ஹியூமன் ஏஜென்ட்ஸ், மனுஷங்களா எங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற நாங்கள்லாம் வெறும் கருவி தான். ஆனால் உண்மையாலுமே இந்த சபையை ஆரம்பித்தவர் யாரு தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த சபையை நான் இப்போ ஒரு மெய்ப்பரா நானோ அப்பாவோ ஒரு சில காரியங்களை இப்போ ஆராதனை அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அப்படி ஜோம் பண்ணோம், அப்படி பண்ணோம், பிரசங்கம், அது இதுன்னு நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம். இது எதுவுமே தேவனுடைய தலைமைத்துவத்தை மாற்றிவிட முடியாது. தேவன் தான் எப்பயுமே தலைவர். இந்த சபைக்கு தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை சொல்றது மாத்திரம்தான் யாருடைய வேலை? என்னுடைய வேலை. போதகராகிய என்னுடைய வேலையோ, மெய்ப்பராகிய அப்பாவுடைய வேலையோ என்ன வேலை? அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்கிறது தான். ஸோ அப்போ ஆக மொத்தம் சபையை அழைத்து உருவாக்கி பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் அந்த செயல், ஒட்டுமொத்த செயல் யாருடையதுங்க? தேவனுடைய செயல் தான். இதுல மனுஷனாகிய நானோ, எங்க அப்பாவோ, எங்க தாத்தாவோ, இல்லை எனக்கு இதுக்கப்புறம் இந்த சபையை நடத்துகிற ஊழியக்காரர்களோ, இல்லை இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிறதான ஊழியக்காரர்கள், இணைந்து செய்கிற ஊழியக்காரர்களோ, இவர்களுக்கு எந்த கிரெடிட்டுமே கிடையாது. அது எந்த கிரெடிட்டுமே நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த பாராட்டுதலையும் நம்ம சொல்லவே முடியாது. அவரு தாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவங்க மேபி அவங்க தியாகமாக செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த சபை இப்படி நிலை நிற்பதற்கும் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போய் சேருவதற்கும் அந்த செயல் யாருடையது? தேவனுடைய செயல். இப்போ இதே மாதிரி தான் ரட்சிப்புக்கும். சரிங்களா? ரட்சிப்புன்ற செயல், அதுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஒரு மனுஷன் காரணமாக இருக்கலாம். அந்த சுவிசேஷத்தை யாராவது ஒரு சகோதரன், சகோதரி, ஒரு பாஸ்டர், யாரோ ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க. அவர்கள் ரட்சிப்புக்கு அவசியமானவர்கள் அல்ல. ஏன்னா ரட்சிப்புன்றது யாருடையதுங்க? தேவனுடையது. சரிங்களா? ஒரு சில வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தினுடைய சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அதே எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 நம்ம அதை வாசிக்கிறோம். இப்போ இது யாருமே இங்க கிரெடிட் எடுத்துக்கவே முடியாது. இப்போ இந்த சர்ச்சில் நான் இங்கே மேடையில் நின்று எங்கள் பேசுகிறேன்றனால எல்லாத்துக்கும் இவர் தகுதியானவருங்க, அதனால் இவர் நிற்கிறாருங்கன்றதெல்லாம் கிடையாது. நானும் கிருபையினால் தான் நிலை நிற்கிறேன், பரிசுத்தத்தினால் அல்ல, என்னுடைய நீதியினால் அல்ல. எதனால தான் இங்கே நிற்கிறேன்? இந்த மேடையில் நான் எதனால் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்? கிருபையினால தான். நீங்கள் எதனால் நிற்கிறீங்க? நீங்களும் அதே கிருபையினால தான் நிற்கிறீங்க. நம்ம எல்லாருக்கும் கிருபை சரி சமமாக ஈக்குவலாக தான் கர்த்தர் பிரித்து தராரு. ஒருத்தனுக்கு அதிகமாகவும் ஒருத்தனுக்கு கம்மியாகவும் கொடுக்கல. ஆனால் அவரவர் கிருபையை உபயோகித்துக் கொள்றது, அதை துஷ்பிரயோகம் பண்ணுறதோ அதை உபயோகிக்கிறதோ அவரவருடைய கையில் இருக்குது. நிறைய பேர் கிருபையை அபியூஸ் பண்ணுவாங்க, தவறாக பயன்படுத்துவாங்க, பாவம் செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர் கிருபையை பரிசுத்தமாக வாழ்றதுக்கு பயன்படுத்துவாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கிருபைன்றது எல்லாருக்கும் ஒரே அளவு. ஏன்னா எதனால கிருபையை பற்றி நம்ம இவ்வளோ பெருமையாக மேன்மையாக சொல்கிறோம்? ஏன்னா இது நம்மளுடைய செயலினால், என்னுடைய நீதியினால், எங்கள் குடும்பத்தினுடைய பூர்வீகம், எங்கள் அம்மா அப்பா ஊழியக்காரங்க, இதனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்றது கிடையாது. இது தேவனுடைய செயல், இது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அப்போ அந்த பாவத்தை மன்னிப்பதற்கும் ரட்சிப்பை, ஒரு ஆத்துமாவிற்கு ரட்சிப்பை அளிப்பதற்கும் தேவன் ஒருவரை தவிர வேற யாருக்குமே என்ன இல்லைங்க? அதிகாரம் இல்லை. பாருங்க, மார்க் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு என்ன பண்றாருன்னா, மகனே உன் பாவங்கள், 5வது வசனம் பாருங்க, மார்க் 2:5 வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரர்களில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த பாவங்களை மன்னிக்கிறது அப்படின்ற அந்த அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இயேசு ஒருவருக்கு மாத்திரம்தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல அந்த தலைவர்களுக்கு இயேசு தேவனுடைய குமாரன்னு சொல்லி அவங்களால பார்க்க முடியல. அவங்களுடைய மனக்கண்கள் குருடா இருந்துச்சு, கடின இருதயம் உள்ளவங்களா இருந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான பாவ மன்னிப்பை அவங்களால என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. சரிங்களா? அப்போ இந்த இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பு அப்படின்றது இது வெறுமனே தேவனுடைய பார்வையிலே நான் புதிதாக்கப்படுகிறது, அதாவது என்னுடைய லீகலா, அதாவது நியாயப்படி இருக்கக்கூடிய லீகலா இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார் அப்படின்ற அந்த ஒரு பார்வை மாத்திரம் இல்லாம, நான் உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கை இப்போ நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் கடந்து வருகிற நான் இப்போ வாழ்ற வாழ்க்கை நான் எப்படி நான் வாழ்றேன், பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமான சாங்டிஃபைடு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றேனா? நான் சொன்ன மாதிரி ரட்சிக்கப்பட்ட உடனே யாரும் என்ன ஆயிடுறது இல்லை, எடுத்தோன்னே பரிசுத்தமாயிடுறோமா? இல்லை. பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம், வாஞ்சிக்கணும். பரிசுத்தத்திற்காக நம்ம முயற்சி பண்ணணும், அதற்காக நம்ம ஜெபிக்கணும். இயேசுவை போல மாற்றப்படணுன்றதனுடைய கான்செப்ட் அதுதான். என்ன அர்த்தம்? இயேசு பரிசுத்தமாக இருந்த மாதிரி நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும். இன்ஃபேக்ட் அது இன்னொரு இடத்துல கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பதாக அந்த தலைப்பில் பேசணும். மத்தேயு 5 கடைசி வசனத்தில், உங்கள் பிதா சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராக இருங்கள் அப்படின்னு சொல்லி. அது சர்க்குணர்னா பெர்ஃபெக்ட். பி பெர்ஃபெக்ட் லைக் யுவர் ஃபாதர். உங்கள் அப்பா பரிபூர்ணமாக இருக்கிற மாதிரி நீயும் பரிபூர்ணமாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற ஒரு வசனத்தை நம்ம வச்சு தியானித்தோம். இப்போ அதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ரட்சிப்புன்றது ஒரு நாளில் திடீர்னு சொல்லி என்னுடைய அப்படியே ஒரு மாற்றம் வந்து விடுகிறது அல்ல. இது ஒவ்வொரு நாளும் அது வந்து டே 1, அதுதான் முதல் நாள். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைய போய் ஸ்கூலில் விடுறீங்க, ஸ்கூலில் விட்டு முதல் நாள் வந்த உடனே, டேய் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னா அந்த குழந்தை ஏன்னு அழுவும். ஏன்னா முதல் நாள் அழுவுறதுக்கே சரியாக இருக்கும் அந்த பிள்ளைக்கு. ஒரு சில பிள்ளைங்க ஒரு வருஷமா அழுதுகிட்டே தான் இருக்கும், ஒரு சில மாதங்களாக அழுதுகிட்டே இருக்கும். ஏபிசிடிலாம் எடுத்தோன்னே நீங்கள் முதல் நாளே எதிர்பார்த்தா நம்மள மாதிரி முட்டாளான பெற்றோர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா முதல் நாளே என்னடா அடிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டியிருக்கிறேன், முதல் நாள் ஏபிசிடி தெரியாமல் வர அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை, நம்மள மாதிரி முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்குறோம். என்னத்துக்கு? நம்ம அந்த ஃபீஸு ஸ்கூலுக்கு கட்டி அவங்கள ஒவ்வொரு நாளும் அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரோம். இப்போ எல்கேஜிக்கே டியூஷன் அனுப்புகிறாங்க. ஏபிசிடி சொல்லித்தரதுக்கு அம்மாவால் முடியலையான்னு தெரியல, அம்மா பிஸி. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்கேஜி யூகேஜிக்கெலாம் 10வது 12வது டியூஷன் அனுப்புனா கூட நியாயம், எல்கேஜி யூகேஜிக்கெலாம் டியூஷன் அனுப்புகிறாங்க. சொன்னபடி கேட்கறதில்ல, வீட்டில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது காரணங்களை சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, இப்போ என்னதுக்காக நம்ம இப்போ பெற்றோர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு அதை ஃபெசிலிட்டேட், அதை வசதியாக்கி தராங்க இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் தேவனுடைய கிருபையும் ரட்சிக்கப்பட்ட முதல் நாளில் கிருபையை அவர் என்ன பண்ணுறாரு, அளவில்லாத கிருபையை கொடுக்குறாரு. என்னத்துக்காகனா டு ஃபெசிலிட்டேட் சாங்டிஃபிகேஷன். பரிசுத்தமாகுதல ஒரே நாளும் பரிசுத்தமாக மாட்டான், இவன் நாளாக பரிசுத்தமாகும்படி இவனுக்கு திரளான கிருபையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த நாள் 1, என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறீங்களோ, என்னைக்கு இயேசுவை தெய்வமாக பரிசுத்தாவியானவர் மூலமாக நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, அன்னையிலிருந்து திரளான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். எதுக்கு? இன்னும் பரிசுத்தமாகணும். எப்படி ஸ்கூலுக்கு போற பிள்ளைகிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, படிச்சு அறிவுல பெருகணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரிதான் ரட்சிக்கப்பட்ட நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற அடிப்படையான ஒரு விஷயம், இவன் பரிசுத்தமாக்கப்படணும். அப்ப கொடுக்கிற கிருபை எல்லாமே என்னத்துக்காக தான், பரிசுத்தமாகிறதுக்கு தான். சரிங்களா? கொடுக்கப்படுகிற கிருபை எல்லாமே பரிசுத்தமாகிறதுக்கு தான். மற்றபடி இப்போ நான் ஊழியம் செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் வரங்களை அது கொடுத்துட்றாரு, அது அப்பப்போ ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், கீபோர்டு வாசிக்கிறேன், பாட்டு பாடுறேன், அதை பண்ணுறேன், தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், இதெல்லாம் வரங்கள். இதெல்லாம் அப்பப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்கு ஆக்டிவேட் ஆகிற ஒரு சில கிஃப்ட்ஸு, வரங்கள்னு சொல்கிறோம். ஆனால் கிருபைன்றது அப்படி கிடையாது. கிருபைன்றது வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு இருக்குது, என் கடைசி நாள் வரைக்கும் இருக்குது. அந்த கிருபை எதற்கு அவ்வளவு திரளாக என் மேலே கொடுக்குறாரு? ஏன் என்னைய பார்த்த ஒரு கிருபையை கொடுக்கணும்? ஏன்னா நானும் அவரை போல மாறணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ புதிதாக்கப்படுதலினுடைய அடிப்படையே திரளான கிருபையை ரட்சிப்பின் நாளிலே பெற ஆரம்பித்தோம், பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக? அந்த பரிசுத்தத்தை, தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை நிலைநாட்டும்படியாக. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், யோவான் 3:16. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம். இப்போ இதுதான் நம்ம பொதுவாக எல்லாருக்கும் சுவிசேஷத்தப்ப சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஒரு வசனம். இது உண்மையாலுமே ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னா இந்த வசனத்தை நம்மளால சொல்ல முடியும். இப்போ இந்த புதிதாய் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, புதிதாய் இருக்க, அதுக்கு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு முடிவு, இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கா அப்படின்னா கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தாண்டா, அதுக்கப்புறம் உனக்கு கிடையாது போ அப்படின்லாம் இல்லை. இந்த வாழ்க்கை நமக்கு நித்திய ஜீவ காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்திலையும் போய் நீங்க என்ன பண்றீங்க, புதிதாகிற அனுபவத்தோடய தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, வாழ போறீங்க. அங்க போய் நம்ம இன்னும் அதுக்கு மென்மேலும் புதிதாக மாட்டோம். அங்க புதிதாக்கப்பட்ட மகிமையாக்கப்பட்ட சரீரத்தில் தான் அங்க போறோம். ஸோ அங்க போய் புதிதாக்கப்பட்ட ப்ராசஸ் கண்டினியூ ஆக போறது இல்லை. ஆனா அங்க ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை நம்ம போயிடுவோம். முழுமையாக்கப்பட்ட ஒரு மனுஷனை எங்க போயிடுவேன், பரலோக ராஜ்யத்திற்குள்ள நுழைஞ்சி அங்க காலாகாலமாய் யுக யுகமாய் ஆண்டவராகிய இயேசுவை, ஆட்டுக்குட்டியானவரை நான் தொழுது கொண்டே இருப்பேன். இப்போ இதை நான் பெற்றுக்கொள்ளுகிற இந்த ரட்சிப்புன்றது இதுக்கு எக்ஸ்பைரி டேட்ன்றதே கிடையாது. அன்லஸ் அண்ட் அன்டில் நானா பார்த்து எனக்கு ரட்சிப்பு வேண்டாம், ஆவியானவர் எனக்குள்ள இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏசாமியை நான் அறிந்து கொண்டதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி நானா பார்த்து ரட்சிப்பை உதாசனப்படுத்தி என் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நல்லா திறந்திருக்கிற கண்ணை திரும்ப நானே குத்திக்கிட்டு குருடாக்கிக்கிட்டு நானே கிளம்பி போனாதான் உண்டே ஒழிய ஒரு நாளும் கொடுத்த ரட்சிப்பை ஒரு நாளும் தேவன் என்ன பண்ண மாட்டார், பறிக்கவே மாட்டார். நான் சொல்றது புரியுதுங்களா? அவரவர் தன் விருப்பத்தின்படி ரட்சிப்பை உதாசீனப்படுத்தலாமே ஒழிய பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, இழக்க முடியாது. இந்த சென்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இயேசு அதை ஒருவனிடத்துல என்ன பண்ண மாட்டார், பறிக்க மாட்டார். உனக்கு நான் கொடுத்ததே தப்பு, திரும்ப கொடு. ஒரு சிலர்கிட்ட ஏதாவது கிஃப்ட் கொடுத்து அவங்க அதை ரொம்ப ஒழுங்கா பயன்படுத்தினா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொருளை கொடுக்குறோம், அது சரியா பயன்படுத்தாம உடச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த பொருளை உன்ட்ட கொடுத்ததே தப்பு, திரும்ப கொடு அப்படின்னு வாங்கிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஏசப்பா ஒரு நாளும் மனசு மாதிரி உனக்கு நான் ரட்சிப்பே கொடுத்தது தப்பு, தயவு செஞ்சு நீ கொடு அப்படின்னு என்கிட்ட தான் வாங்க மாட்டார். நானாக பார்த்து படுத்தினாதான் உண்டு. அப்போ பாருங்க, ஒரு கிறிஸ்துவனா நம்ம ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம். ஸோ அதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவத்தின் துவக்கம். இப்போ பாருங்க, அதே 3வது அதிகாரத்தில் 36வது வசனம் வாசிப்போமா? பாருங்க, 3வது அதிகாரம் 36வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். இப்போ பாருங்க, அப்போ இயேசுவை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்றாரு, நித்திய ஜீவன். மற்றவங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை, அவன் மேல தேவனுடைய கோபம் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே 4வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் கொடுக்கும், இங்க இந்த சமாரிய பெண்ணுகிட்ட ஏசப்பா சொல்ற அந்த சம்பவம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய். இப்ப இந்த 2 வசனத்திலையும் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, நித்திய. நித்தியான என்ன அர்த்தம், அழிவில்லாதன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த பூமியிலையும் உங்களுக்கு இருக்கும், நீங்க மரிச்சு நீங்க பரலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் உங்களுக்கு என்ன ஆகும், தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அதே 7வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம்னா 37 7வது அதிகாரம் யோவான் 7:37 பார்த்தோம்னா பாருங்க, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்போ இங்க நம்ம கவனிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள
கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர், அதை பற்றி அவர் அதனுடைய நேச்சர், அவருடைய தன்மையை பற்றி சொல்றாரு. அது அழிவில்லாதது, அது நித்திய ஜீவ காலமாய் பெருகி கொண்டே இருக்கிறது, அதற்கு முடிவுன்றதே இல்லை. ஸோ அது எதை பற்றி சொல்றாரு? ரெஃபரன்ஸுக்கு என்ன யோவானும் சொல்றாரு, அது நமக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியை பற்றி அது சொல்லப்படுகிறது. இப்போ இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மறுபிறப்புல ஏசப்பா சொல்ற 2 வார்த்தை உங்களுக்கு புரியும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்படின்றதனுடைய அர்த்தம் ஏசப்பா சொல்ற இத்தனை சம்பவங்களுக்குள்ளும் உள்ளடங்கி இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம். ஸோ முதலாவது பார்த்தோம், இந்த மறுபிறப்புன்றது யாருடைய செயல்? மனுஷனுடைய செயலா, பாஸ்டருடைய செயலா? தேவனுடைய செயல். அடுத்து 2வதா இந்த மறுபிறப்பு அப்படின்றது இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்குள்ளாக இருந்து உருவாக்குகிறது. ஒரு மனுஷன் ஆவிக்குரியவனா மாறணும்னா அவன் மறுபடி பிறந்திருக்கணும். ஆவிக்குரியவனா நான் மற்றபடி மறுபடி பிறக்கலன்னா அந்த மனுஷன் ஆவிக்குரிய வேஷத்தை போடுவார். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா கவனிக்கணும் எல்லாரும். என்னை பாருங்களேன், தெளிவா நான் சொல்றது நல்லா கவனிங்க. குழப்பற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க, என்னப்பா இது அப்படின்னு கேளுங்க. இப்போ நான் சொல்றது கவனிங்க. ரட்சிப்பு அது மறுபிறப்புன்றது யாருடைய செயல்னு சொன்னோம்? தேவனுடைய செயல். அடுத்ததா இந்த மறுபிறப்பு அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுங்களா? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை உண்டாக்குகிறது. அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்னொரு கேள்வி நீங்களே கேட்டு பாருங்க. அப்போ இந்த மறுபிறப்பு இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவன் யாரு? மறுபிறப்பே இல்லாம ஆவியின் அனுபவமே இல்லாம ஆவியானவரால் நடத்தப்படாம, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை, சர்ச்சுக்கு போறேன், ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறாருங்க, பாட்டு பாடுறாருங்க, அந்நிய பாஷையில் நிரம்புறாருங்க, அது சொல்றாருங்க, அதை பண்றாருங்க, இதை பண்ண, அப்ப அது என்னது? அது பொய். அது என்னதுங்க? சுத்த பொய். அப்போ அப்படிப்பட்டவங்க உண்மையாலுமே என்ன பண்ணப்படலன்னு அர்த்தம்? ரட்சிக்கப்படலை, மறுபிறப்பின் அனுபவத்தை அவங்க பெறலைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த 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 பிசாசை பற்றி கூட ஒரு வார்த்தை இருக்குங்களா? பிசாசு என்ன பண்றான்னா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்றானே. அப்போ எல்லாரும் பார்த்தா தூதர்கள் மாதிரியே இருக்கிறாங்க, ஆனா நடுவுல அந்த 10ல் நடுவுல ஒருத்தன் நின்று இருக்கிறான். அவன் யாரு? பிசாசு. ஆனா நம்ம பார்த்தா 10 பேரும் எப்படி இருக்கிறாங்க? தேவதூதன் மாதிரியே இருக்கிறான். அதுல எவனோ நடுவில் இருக்கிற ஒருத்தன் வேஷம் போட்ட ஒரு தேவதூதன், உண்மையான தேவதூதன் இல்லை. இப்படிதான் அவர் சொல்றாரு இல்லையா? இப்ப அதே மாதிரி தான் இங்கேயும். இப்ப சர்ச்சில் ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கிறாரு, ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப இன்னும் இது சொல்ல போனோம்னா, நம்ம இந்த பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தை பார்க்கும்போது நம்ம அந்த வித்தியாசத்தை கவனிக்க முடியும். இப்போ மாப்பிள்ளை ரொம்ப ஸ்பிரிச்சுவலுங்க, பொண்ணு ரொம்ப ஸ்பிரிச்சுவலுங்க அப்படின்வாங்க. ஆனால் உண்மையாலுமே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். ஆமாம் தானே? நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டால் சர்ச்சுக்கு தம்பி வருவார், பாஸ்டர் கிட்ட கேட்டால் வார வாரம் சர்ச்சுக்கு வந்துருவாருங்களே அப்படின்வாங்க. ஆனால் உண்மையாலுமே அந்த மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆழ் மனதில் மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்குதான்ற கேள்வி கேட்டால் அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது, அவங்க அம்மா அப்பா கூட தெரியாது. அப்போ ஆவியானவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷனுடைய நிலையை பற்றி நமக்கு வெளிப்படுத்த முடியும். அப்போ ஒரு மனுஷங்களோட இப்போ திருமணம்ன்றது வேற ஒரு மனிதனோடு நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுகிற ஒரு தொடர்பு இல்லைங்களா? இப்போ அந்த தொடர்பை தேவ சத்தியத்தின்படி நம்ம செய்கிறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் நம்ம என்ன எப்படி ஜெபிக்கணும் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவரே அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த திருமணத்தில் தான் போய் நிறைய நேரம் என்ன தெரியுங்களா, வெளியில் இருக்கிற ஆவிக்குரிய வேஷத்தை பார்த்து நம்ம ஏமாந்து போயிடுறோம். ஆவிக்குரிய வேஷத்தை பார்த்து ஏமாந்து போய் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும்போது அடடடா இவர் ரட்சிக்கப்படவே இல்லையே அப்படின்னு நம்ம தலையை சொறிவோம். அப்போ போய் விவாகரத்து பண்ணிடலாம், பிரிச்சிடலாம் அப்படின்னு பேச முடியுமா? முடியாது. வேற வழி இல்லைன்னு அதையே தான் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுது முட்டி மோதி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவர் ரட்சிப்புக்காக ஜோம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது நம்ம இந்த காரியம்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மனுஷனோட பழகிறதுக்கு முன்னாடியே, இல்லை நம்மளா இருந்தாலும் சரி, இன்னொருத்தங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கைனாலே அதுக்கு அடிப்படையே மறுபிறப்பு, ரீஜெனரேஷன், மறுபடியும் பிறக்கிற புது சிருஷ்டியாக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருந்தால் மாத்திரம்தான் அவங்கள நம்ம என்னன்னு சொல்ல முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்ல முடியும். மற்றபடி செய்கிறது எல்லாமே வேஷமாக இருக்கிறது. ஸோ இதில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, எல்லா மனுஷனுக்குள்ளும் என்ன இருக்குங்க, ஒரு சரீரமும் ஆத்மாவும் இருக்கிறது. இது ரெண்டும் இருக்குது. ஆனால் இந்த ஆவி இருக்கு இல்லைங்களா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த உடனேயே ஆவியானவர் என்ன பண்றாரு, என்னுடைய ஆவியோடு இணைந்து அப்போதான் ரீஜெனரேஷனை ஆரம்பிக்கிறார்.
He initiates the process. அவர் அதை துவக்கி வைக்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆற்றல், அந்த செயலை துவக்கி வைக்கிறார். அதை முடிவு வரைக்கும் நடத்தி செல்றதுக்கு அவர் கிருபை தருவாரு. ஆனா யார் தீர்மானம் பண்ணணும்? நான் தீர்மானம் பண்ணணும். முடிவு வரைக்கும் அதை ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளணும், கடைசி வரைக்கும் நான் ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கணும், தேவனுக்கு பிரியமில்லாத விட்டு நான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணணும். ஆனா ஆரம்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், நடத்துகிறது எது? தேவனுடைய அளவில்லாத கிருபை. ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் போது அவர் இன்னும் சூப்பரா எக்ஸ்ட்ராடினரியாவும் நடத்த ஆரம்பிப்பார். ஆனா ஆக மொத்தத்துல ஃபைனல் தீர்மானத்தை டிசைட் பண்ணி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த மறுபிறப்புல நிலைச்சிருக்கணும்னு டிசைட் பண்ண வேண்டியது யாரு? நான் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதை தான் நான் என்னுடைய ஆத்துமாவில எடுக்கிற ஒரு தீர்மானம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமா இருக்கிற. எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, எதுல எங்க போய் மரிச்சிருந்தோமா? ஸ்பிரிட்ல, ஆவியில மரிச்சு போயிட்டோம். அப்போ நம்மளை என்ன பண்றாராம்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலிருந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே யோவான் 10:10 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இல்லைங்களா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், ஆனால் இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இந்த மறுபிறப்பு அப்படின்றது இதுதான் உண்மையாலுமே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. மற்றபடி பைபிள் வாசிக்கிறாரு, சர்ச்சுக்கு போறாரு, அதை பண்றாரு, இது பண்றாரு, இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடையாளம் இல்லை. ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும்? மறுபடி பிறந்திருக்கணும். நேற்று கூட என்னுடைய குடும்பத்தாரோடு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சில எங்களுக்கு தெரிந்த எங்களுடைய குடும்ப உறவுகள் இருக்கிற ஒரு சிலரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அதில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய திருமண காரியங்கள்னு வரும்போது அவங்க எடுக்கிறதான தீர்மானங்கள், அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்லாம் கவனிக்கும் போது எப்படி இருக்குன்னா, நல்லா பக்தியாக இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அதுதான் கவனித்தோம். நல்லா பக்தியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தின்படி அவங்க உண்மையாக இருக்கிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய திருமணம்னு வரும்போது அவங்க எடுக்கிற ஒரு சில தீர்மானம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம், முன்னுரிமை கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒரு சில விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஜாதி பார்க்கறது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்போது தான் தெரியுது என்னன்னா, இவ்வளோ நாள் அவங்க மாம்சத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களா இருந்திருக்கிறாங்க. ஆவியிலே உண்மையாலுமே மறுபிறப்பு அடைஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த வேற்றுமையை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ எந்த இடத்துல ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஜாதி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி மாம்சத்திற்குரிய உலகத்திற்குரிய காரியங்களை வேற்றுமையும் வித்தியாசங்களையும் பார்த்துட்டு இருக்கிறானோ, அவன் உண்மையாலுமே என்ன பண்ணலை, மறுபிறப்பை அடையலை. ஏன்னா மறுபிறப்பு அடைஞ்சிருந்தா ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருப்பார். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருந்தாருன்னா உள்ள இருக்கிறதான வேற்றுமைகளையும் கசப்புகளையும் அந்த பிரிவினை அந்த அந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருப்பாரு, வேரோட பிடிங்கி வெளியெறிஞ்சு போட்டிருப்பாரு. ஆனா அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, நல்ல பக்தியா இருக்கிறாங்க, நல்ல ஒழுக்கமுள்ள குடும்பம், ஒழுக்கமுள்ள பிள்ளைங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா அவங்க மறுபிறப்பு அடையலை. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தும் மறுபிறப்பு அடையாம நம்ம பல வருஷமா சர்ச்சுக்கு வர முடியும். அப்பனா என்ன பண்றோம், நம்மளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். we are deceiving ourselves, நம்மளே ஏமாத்திக்கிறோம். அப்ப மறுபிறப்புன்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க, இல்லைங்களா? ஸோ அப்போ ரட்சிப்புல இது ரெண்டுமே இருக்குது. ஒன்று வெளிப்பிரகாரமா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மாற்றப்படுதல், மறுபடி பிறத்தல். நம்ம மாற்றப்படுதலை ஃபோக்கஸ் பண்ணி அதில் பெர்ஃபெக்ட் ஆகிடுறோம். எப்படி மாற்றப்படுறோம்? நம்ம சொன்ன மாதிரி வாரம் சர்ச்சுக்கு வரோம், பேசுறதெல்லாம் ஸ்தோத்திரன்றோம். அங்கே வேற ஏதாவது இருக்குமோ, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வேற ஒரு சாமி பேர் சொல்லியிருப்போம், இப்போ இயேசு சாமின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் மாற்றப்படுதல்னு வச்சுக்கலாம் ஒரு லிஸ்ட்டில். ஆனால் உண்மையாலுமே தேவனுடைய பார்வையில் என்ன நடக்குது, அதுதான் இந்த மறுபிறப்பு, ரீஜெனரேஷன், மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவம். இந்த மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாற்றம் இல்லாம நீங்க செய்யக்கூடிய எல்லா ஆவிக்குரிய செயலும் வேஷமே. நான் திரும்ப சொல்றேன், மறுபிறப்பு இல்லாம ஆவியான ஒரு அனுதினமும் எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தாம நான் செய்யற எல்லா செயலும் எப்படிப்பட்டதுங்க, ஒரு வேஷம். சரிங்களா? ஸோ அப்போ எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இந்த மாற்றம், இந்த மறுபிறப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பார்ன் அகெயின்
மறுபடி பிறந்தவன் அப்படின்றதுக்கு இன்னொரு விளக்கத்தையும் சொல்ல முடியும். அவன் மேலிருந்து பிறந்தவன், he is born from above. ஏன்னா மேலிருந்து வந்த பரிசுத்த ஆவியானவராலே அவன் மறுபடியும் பிறந்தவன். ஏன்னா நிக்கோதேமு கிட்ட சொல்லும் போது, ஏசப்பா சொல்லும் போது நிக்கோதேமு அந்த கேள்வி தானே கேட்டாரு, நான் எப்படி எங்க அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள போய் நான் திரும்ப பிறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறார். ஸோ அப்போ இங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ எங்க அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள நான் போய் நான் திரும்ப பிறக்க முடியாது. ஆனா நான் எங்க இருந்து பிறக்க முடியும்? மேலிருந்து நான் பிறக்க முடியும். என்னுடைய ஆவி மனிதன், என்னுடைய உள்ளான மனிதன், அந்த மனுஷன் அன்னைக்கு தான் டே 1 ஒரு குழந்தையாக அவர் இருக்கிறார். அன்றையிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வசனத்தை படித்து சர்ச்சுக்கு வந்து வசனங்களை கேட்டு ஐக்கியத்தில் வளர்ந்து அவர் தேவனுக்குள்ளாக வளர ஆரம்பிக்கிறார். சரிங்களா? மற்றபடி இருக்கிறவங்க ஆவிக்குரிய நிலையிலே மரித்தவர்கள், ஆனால் பிசிக்கலா எப்படி இருக்கிறாங்க? வெளிப்படையா அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. கன்வெர்டட் கிறிஸ்டியனா இருக்கலாம், பார்ன் கிறிஸ்டியனா இருக்கலாம். ஆனா ரீஜெனரேஷன்ன்றது இல்லாம நம்ம தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது, பரலோக ராஜ்யத்திற்குள் நுழையவும் முடியாது. இப்போ பாருங்க, இந்த காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். இப்போ ஆதாம் இருக்கார் இல்லைங்களா? இப்போ ஆதாம் உருவாக்கப்படும் பொழுது ஆதாம கர்த்தர் மண்ணினால் உருவாக்கினார். அவனுடைய நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊதினார். அப்புறம் வசனம் என்ன சொல்லுது? அவன் ஆத்துமாவானான், ஜீவ ஆத்துமா, லிவிங் சோல் அப்படின்னு இருக்கு. ஜீவ ஆத்துமாவாய் மாறினான் அப்படின்னா, அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் சரீர பிரகாரமாகவும் என்ன இல்லை, அவனுக்கிட்ட உயிர் இல்லை, ஆவிக்குரிய ரீதியாகவும் அவன்கிட்ட அவன் செத்து போனவனாக தான் இருந்திருக்கிறான். ஏன்னா ஜீவ ஆத்துமா, லிவிங் சோல் அப்படின்றதுல 2 இருக்குது. ஒன்று சோல் அப்படின்றது இன்னர் மேனை குறிக்குது, லிவிங் அப்படின்றது அவன் மண்ணிலிருந்து பிறக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்கா, பிசிக்கலா பிறக்கிற ஒரு பிறப்பை பற்றி சொல்லப்படுது. நான் சொல்றது புரியுதுங்களா? வெறும் ஆத்துமான்னு இல்லை, ஜீவ ஆத்துமான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவன்றது என்னது? உயிருள்ள ஆத்துமான்னு வச்சோம். ஜீவன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, உயிருள்ள ஆத்துமா அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஏன் உயிருள்ள ஆத்துமான்னு சொல்றோம்? ஏன்னா ரெண்டுமே 2 துருவங்கள். ஆத்துமான்றது இன்னர் மேனை பத்தி சொல்லப்படுறது, உயிருள்ள அப்படின்றது அந்த அந்த மண்ணுல உருவாக்கப்பட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அதை குறிக்கிறது. அப்போ மண்ணினால உருவாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதின உடனே 2 பகுதியிலையுமே ஜீவன் வந்துடுது. எதுல ஜீவன் வருது? சரீரத்திலையும் ஜீவன் வருது, ஆத்துமாவும் உயிரடைகிறது. புரியுதுங்களா? இப்படிதான் கர்த்தர் தேவன் ஆதாமை உருவாக்கினார். ஆனா பாருங்க 2:17 நம்ம வாசிக்கிறோம். வாசிப்போமா? பாருங்க, ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில், நல்லா கவனிக்கணும், சாகவே சாவாய். இப்போ இந்த சாகவே சாவாய் அப்படின்றது வந்து அதாவது சாகவே 2 தடவை சாகவே சாவாய் அப்படின்றது 2, அதாவது கண்டிப்பா சாவு உனக்கு உண்டு அப்படின்றத அர்த்தமாகவும் வச்சுக்கலாம். சாகவே சாவாய்ன்றது நீ 2லையுமே செத்து போவன்றதையும் அர்த்தமாகவும் வச்சுக்கலாம். பிசிக்கலாகவும் நீ என்ன ஆயிடுவ? செத்துருவ. ஸ்பிரிச்சுவலாகவும் என்ன ஆயிடுவ? செத்துருவ. ஆத்மாவிலையும் செத்து போயிடுவ, சரீர பிரகாரமாகவும் நீ செத்து போயிடுவ. ஸோ இந்த காரியத்தை தான் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ஆதாம் இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஆதாம் என்ன பண்றாரு? அதே மாதிரி அவர் கீழ்படியாம போயிடுறாரு. ஆனாலும் கீழ்படியாம போயிருந்தாலும் எத்தனை வருஷம் இருக்கிறார் தெரியுங்களா? 930 வருஷம் இருக்கிறார். கீழ்படியாம இருந்தே எத்தனை வருஷம் இருந்திருக்கிறாரு? 930 வருஷம். யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் மனுஷனுடைய வாழ்க்கை இந்த நோவா காலத்துக்கு அப்புறம் ஆண்டவர் பார்த்தாரு, இவனுங்க பண்ற அக்கிரமத்துக்கு இவனுங்களை வந்து 120 வருஷத்துக்கு மேல விட்டா இவன் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இருக்கலே அதுக்கப்புறம் ரொம்ப ஹையஸ்டா வாழ்ந்தவர் மோசே ஒருத்தர் தான், 120 வருஷம். மற்றபடி மற்றவங்க எல்லாருமே இருக்கலே ரொம்ப அதிகமா வாழ்ந்த மனுஷன் யாருங்க பைபிள்ல? மெத்துசலா. மறந்துடாதீங்க, 969 வருஷம் இருக்கிறார். சரிங்களா? 969 வருஷம். யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் அந்த மனுஷனுக்கு. ஏன்னா இந்த ஏனோக்கு, மெத்துசலா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தமா இருந்த மனுஷங்க, அதாவது தேவனோடு கூட உறவு கொண்டிருந்த மனுஷங்க. இன்ஃபேக்ட் மெத்துசலா பத்தி அவ்வளவு போடப்படல, பட் ஏனோக்கு பத்தி போடப்பட்டிருக்குது. அவன் தேவனோடு அவன் சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? ஸோ ஏனோக்கு பத்தி நிறைய டீப்பான சீக்ரெட்ஸ் அண்ட் மிஸ்ட்ரீஸ் இருக்கு. அதை பத்தி புக் ஆஃப் ஈனோக் அப்படின்றதான ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். கண்டிப்பாக புக் ஆஃப் ஈனோக் நீங்கள் படிங்க. நம்ம பேசுகிற இந்த ஆவிக்குரிய காரியங்கள், ஆவி மண்டலங்கள், டிஃப்ரெண்ட் ரெல்ம்ஸ், இதை பற்றிலாம் புக் ஆஃப் ஈனோக்கில் இருக்குது. அது தமிழில் கிடையாது, எங்கேயுமே இல்லை. யாரும் இது வரைக்கும் அதை பதிப்பிடலை. தமிழ் பப்ளிகேஷன் எதுவும் கிடையாது, ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால்
உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதை பற்றி தெரிந்து கொள்ளணுன்னு இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு தமிழில் அதை நான் உங்களுக்கு விளக்குறேன். பட் அது ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். புக் ஆஃப் ஈனோக் அப்படின்றது ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம். அதிலே நிறைய இப்போ நம்மளுடைய புக் ஆஃப் ஜாஷர் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதாவது நம்ம பைபிளில் சொல்லப்பட்டு பைபிளில் குறிக்கப்படாத ஒரு சில புத்தகங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம படிக்கலாம், படிக்கிறதுல தவறில்லை. ஆனால் அதை நம்ம ஆதாரபூர்வமான வசனமாக எடுத்து என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. நமக்கு ஆதாரபூர்வமாக வசனம் என்னது, பைபிளில் இருக்கிற 66 புத்தகங்கள் தான். ஆனால் மற்றதை தெரிந்து கொள்வதில் நமக்கு தவறில்லை. சரி, இப்போ போகட்டும். இப்போ இந்த 930 வருஷம் ஆதாம் இருந்தார் இல்லையா? ஸோ இந்த 930 அவர் மரிக்கும் போது அவர் எதில் மரிச்சிட்டாரு? அவர் ஸ்பிரிச்சுவலாகவும் அவர் டெட்டு, ஃபிசிக்கலாகவும் அவர் டெட்டு. ஸோ அவர் அந்த பழத்தை சாப்பிட்ட நாளிலே அவர் மரித்து போனார். இப்போ இதனால என்ன நடக்குது? அதனால அவர் மூலமாய் அவருடைய வித்திலிருந்து பிறந்த எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா பிறகுறாங்க? 2 விதமான மரணத்தையும் சந்திக்கிற மனுஷங்களாவே தான் பிறகுறாங்க. என்னென்ன மரணம்? ஆவிக்குரிய மரணமும் உங்களுக்கு இருக்குது, சரீர பிரகாரமான மரணமும் இருக்கு. ஆனா ரட்சிக்கப்படுற நாளில் தான் நம்ம சரீர பிரகாரமான மரணம் மாறிடுதா? ரட்சிக்கப்பட்டவொடனே நம்ம சாகாமையா வருகிறோம்? இல்லை. ஏன்னா அது தேவனுடைய நியதி. ஏன்னா பாவ சரீரம், அது என்ன இருந்தாலும் பாவ சரீரம் அழிஞ்சுதான் ஆகணும். அதனால பிசிக்கல் டெத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் டெத்தை என்ன பண்ணிடலாம்? தவிர்க்க முடியும். எப்படி? புது பிறப்பு, பரிசுத்த ஆவியானவரால் மறுபிறப்பை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நான் என்ன பண்ணப்படுறேன்? தப்புவிக்கப்படுறேன். அதான் நம்ம எபேசியர் 2:1 வாசிச்சோம் இல்லைங்களா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து இருந்ததான நம்மளை அவர் உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவனை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான். பாருங்கள், இதை மாசத்தை முடிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்போது இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ அப்போ ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து மறுபிறப்பை உண்டு பண்ணுறது மாத்திரம் இல்லை, சரீர பிரகாரமான மரணத்தை நான் ஒரு நாள் சந்திக்க வேண்டியதாய் இருந்தாலும் என்னுடைய ஆத்துமா எப்பொழுதும் நித்திய ஜீவனுக்கு தயாரான நிலையிலேயே ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. சரிங்களா? ஸோ அப்போது அந்த ரீஜெனரேஷன், அந்த மறுபிறப்பு அப்படின்றது நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நித்திய காலத்திற்காக நம்மை தகுதியாக்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தையும் இது நமக்கு குறிக்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ இதை பற்றி ஏற்கனவே நான் போன சண்டே நான் சாயங்காலத்தில் பற்றி பேசினோம். அதாவது ஏசப்பா ஒரு யோவான் 14:23 விதமாக சொல்கிறார், என் கற்பனைகளை கை கொண்டு என்னை நேசித்து என் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது எப்படி தெரியுங்களா இருக்கு அந்த வசனத்தில், நானும் பிதாவும் சேர்ந்து உங்களிடத்துல என்ன பண்ணுவோம்? வாசம் பண்ணுவோம். அப்போ ட்ரினிட்டி, திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனே என்ன பண்ணிடுறாராம்? நம்மளை பரிசுத்த ஆலயமாக மாற்றி நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். சரிங்களா? ஸோ அப்போ அவருடைய சமூகத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஏசப்பா இந்த யோவான் 15:5 சொல்கிறார் இல்லைங்களா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னும் போது அவர் எதனுடைய அடிப்படையில் அதை சொல்கிறாரு? அந்த ஒரு உறவை பற்றி சொல்கிறாரு. அந்த உறவில் நீ நிலைச்சிருக்கணும். நிறைய நேரம் இந்த உறவை மட்டும் பிடிச்சிக்கிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கன்வர்ஷன்றது தப்பு அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி தான் கன்வர்ஷன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் தானே, அது என்ன கன்வர்ஷன்? அது ரொம்ப லீகலிஸ்டிக் மைண்ட் செட்டு, அது ரிலீஜியஸ் மைண்ட் செட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நாட்கள் மாறி அதை புரிந்து கொண்டேன். சரியான விதத்தில் கன்வர்ஷனை நம்ம பார்க்கணும். அந்த வார்த்தை சரியான வார்த்தை தான். கன்வெர்ட் தான் ஆகிறோம், உண்மையாலுமே கன்வெர்ட் தான் ஆகிறோம். இப்போ உண்மையாலுமே நானுமே கன்வெர்ட் தான் ஆகிருக்கிறேன். என்னதுலேருந்து கன்வெர்ட் ஆகிருக்கிறேன்? பாவ வாழ்க்கையிலிருந்து நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன். இது வெளியில். உள்ள என்ன நடக்குது? ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஒரு மறுபிறப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சரிங்களா? அடுத்த வாரத்தில் நம்ம இந்த புதிய சுபாவம், புதிய மனுஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தது புரிஞ்சதுங்களா? ஸோ ரட்சிப்புனா என்னான்னு பார்த்தோம்,
ஸோ அந்த ரட்சிப்பில் 2 காரியங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று மாற்றப்படுதல், புதிதாக்கப்படுதல்னு பார்த்தோம். அடுத்ததா மாற்றப்படுதல்னா என்ன, புதிதாக்கப்படுதல்னா என்னன்னு பார்க்க ஆரம்பித்தோம். அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அதுக்கப்புறம் அது தேவனுடைய செயலாக இருக்குது. அடுத்ததாக அந்த மாற்றப்படுதல்ன்றது எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்குகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அது என்னென்ன மாற்றங்கள்லாம் நமக்குள்ளாக ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஜெபிக்கலாமா? அடுத்த வாரத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறதையும் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். அடுத்த வாரத்தில் தவறாமல் இதை நீங்கள் கேட்கும் போது தான் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு ஹோல் ஐடியா கிடைக்கும். ரட்சிப்புனா என்ன? நீங்கள் நடுவில் வந்துட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் இதை கேட்டு போனீங்கன்னா இது ஒன்றுமே தலையும் புரியாது, காலும் புரியாது. நடுவில் எதுமத்தையும் வந்து கேட்டு போனாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையில் இந்த பகுதியில், இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு காரியங்களை தெளிவுபடுத்துவார், வெளிப்படுத்துவார். ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவு வேலைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செஞ்சீங்க. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையிலிருந்து ரட்சிப்பு, இந்த மறுபிறப்பு என்றால் என்ன, மாற்றப்படுதல் என்றால் என்ன, நாங்கள் புதிதாக்கப்படுகிறது என்றால் என்ன என்கிறதான ஆழங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி நாங்கள் தெளிவுள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தையில் நடக்க, தேவ சித்தத்தை செய்ய, விசேஷமாய் வெளிப்பிரகாரமாக இருக்கிற இந்த ஆவிக்குரிய வேஷங்களை எல்லாம் கலைந்து விட்டு மெய்யான அந்த மறுபிறப்பை உள் மனிதனிலே, உள்ளான மனுஷனிலே அனுபவிக்கிற, வாழ்கிற ஒரு பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உமக்கு முன்பதாக ஒரு மனுஷனும் வேஷமிட முடியாது. எல்லா அந்தரங்கத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆகையினாலே நீர் இந்த நாளில் எங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத, மாய்மாலமான, தேவனுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றி பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமான பாதையிலே கர்த்தர் எங்களை மென்மேலும் நடத்துவீராக. இதனால் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த பேசப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலமாய் கிரியை செய்வதாக. நீரே உயர்ந்தரும் பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.